எப்பா நீ சாப்பிட்டு பார்த்து சொல்லணும்னா உண்மையை சொல்லணும். இங்க பாரு பகோடா இல்ல சீரியஸா. பாரு மரிமாவுக்கு சப்போர்ட் எல்லாம் சொல்லக்கூடாது, உண்மையை தான் சொல்லணும். சொல்லிட்டேன். ஓகே எனக்கு பிடிக்கல. எதுவுமே இல்லைன்ற வெறிக்காக சாப்பிட்லாம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. மீறியும் ட்ரை பண்ணி பார்ப்போமே எப்படி இருக்குதுன்ட்டு வேணால் பார்த்துட்டு நீங்களும் சொல்லுவீங்க நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லுவீங்க. மதியம் பண்ண ப்ராஜெக்ட் ஃபெயிலியரு அப்படிலாம் இல்ல. சரி போனா போதடி சாப்பிடலையேட்டு உனக்கு வேற ஏதாவது பண்ணி தரணுமேன்ட்டு ஒரு ஐடியா எனக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபி தான் பண்ண போறேன். பட்டுக்கு வந்து இதுலயா பட்டு வாங்க இல்லை அதில் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல, ஏதோ பண்ணி தரேன்ற பார்ப்போம். ஓகே இங்கே பாருங்க, தெரியுதா? இது என்னதுன்னு தெரியும் எல்லாருக்குமே. இது வந்து வாழைத்தண்டு. இந்த வாழைத்தண்டை வச்சு தான் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ண போகிறேன். எல்லாருக்குமே இதை வந்து பொரியல் பண்ணுவாங்க, இல்லை வந்து சிப்ஸுன்ற மாதிரி இது ஜூஸ்லாம் போட்டு குடிப்பாங்க அந்த ஸ்டோன் ப்ராப்ளத்துக்கு. பட் நாம் வந்து அப்படிலாம் பண்ணால் இறங்காது. ஸோ அது மாதிரி பண்ணி சாப்பிட்டா நம்மளுக்கும் இறங்காது, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது இறங்காது. இப்போ முக்கியமாக வச்சதுக்கு இறங்காது. அதனால் பட்சனுக்கு பிடிக்கிற மாதிரி இது வந்து ஃபிங்கர் பொட்டேட்டோ சிப்ஸ் சாப்பிட்ருக்கீங்களா? நீ சாப்பிட்ருக்கல்ல பட்டு? அது எப்படி இருக்கும்? நல்லா நீட்டாக பார்க்குறதுக்கு நல்லா வெள்ளையாக இருக்கும். பொட்டேட்டோ போட்டு எண்ணெயில் பொரித்து சாப்பிட்டா நல்லா பொருள். ஸோ அதுன்னு சொல்லி தான் இப்போ வச்சர் கொடுக்க போகிறேன். ஏதோ ஒன்று நல்லா சாப்பிடுவேன். பொட்டேட்டோ ஃபிங்கர் சிப்ஸ்ல சாப்பிட்டுருக்கல, நல்லா இருக்கும். அது எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும் அது. ஸோ அதே மாதிரி ருசிச்சு சாப்பிட போறேன் பாரு. ஸோ அதான் பண்ண போறேன். எப்படி பண்றேன்னு பாருங்க. இது எப்படி கட் பண்றேன்னு பாருங்க. அப்படியே நீட்டாக சூப்பராக ஷேப்பாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வச்சு நான் தூங்க வச்சுட்டேன். நான் ரொம்ப சேட்டை பண்ணான், ரொம்ப என்னை அடிக்கிறான், போட்டு டார்ச்சர் பண்ணுறோம். தூங்க வச்சுட்டேன். பண்ணலாமா? நம்ம பண்ணி தர போற பாப்போம் எப்படி இருக்கு. ஏன் கருப்பா ஆகுதுன்னு தெரியல. அது அப்படிதான் இதுக்காக தான் அப்படி பண்றோம். நாறு இங்க பாருங்க, நாறு. ஆக்சுவலாக இது வந்து நார் சத்து நீர் சத்தும் நிறைய இருக்கு இதுல. அப்படியே நாரெல்லாம் எடுத்து நம்ம கீழே தூக்கி போடுறோம். அதான் நார் சத்து இருக்குனாக்கா அப்போ இந்த வாழைப்பாட்டில் ஒரு நார் அதை கூட தின்னுறதா லூஸ். இது ஃபுல்லாவே தண்டு நீர் சத்து. இதுல வந்து நீர்லாம் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. அதனால ஜூஸ்லாம் போட்டு குடிக்கணுமா, அப்பதான் நல்லது. தப்பா நினைச்சுக்காதீங்க, இந்த ஜூஸ்லாம் பிடிக்காது. நாங்கள் அப்படியே எண்ணெயில் போட்டு அப்படியே முருன்னு சாப்பிட்டா தான் எங்களுக்கு பிடிக்கும். நாங்கள் இப்படி தான் சாப்பிடுவோம். இது மாதிரி கட் பண்ணிக்கிங்களா? என்ன பண்ணோம், அப்படியே ஸ்வைன்னு ஒரு கோடு போட்டுருங்க. நேராக வரல, கோச்சிக்காதீங்க. அவங்க ஏன் கோச்சிக்க போகிறாங்க? சாப்பிட்றது நாங்கள் தான் கோச்சிக்கணும். பார்க்க அழகாக இருக்கணும்ல. இங்கே பாருங்க இப்படி சூப்பராக இருக்கா? இப்போ இதை என்ன பண்ணோம், ஓரளவுக்கு திட்டமாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு பண்ணிக்கிறேன். இதில் வந்து அரிசி மாவு, கடல மாவுலாம் போட்டுக்கலாம். கடல மாவு இன்னும் கொஞ்சம் போடுறதுங்களா? அரிசி மாவு நிறைய போடக்கூடாது, கடல மாவு தான் நிறைய போடணும். போடுறேன். எல்லாம் எத்தாந்து கொடுத்த தண்ணி எத்தாந்து கொடுத்தியா? அழுகு தண்ணி எத்தாந்தாங்க, உப்பு எத்தாந்தாங்க, அரிசி மாவு கடல மாவு எல்லாம் எத்தாண்டாங்க, தண்ணி எத்தாடல. சரி நானே இப்போ வேறு எத்தாறேன். என்ன நான் சாப்பிட்றேன். மணக்காட்டு மசாலா அப்படியே மீன் வறுவல் மாதிரி இருக்கும் போலையே. பார்ப்போம். பார்க்க நல்லா தான் இருக்கு, சாப்பிட நல்லா இருக்குமா? நான் தான் ஜட்ஜி, இது எல்லாம் எனக்கு தான், நான் தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் டைமாக வாழைத்தண்டில் வச்சு பண்ணுறோமா, அதனால் டேஸ்ட் எங்களுக்கு தெரியல. சாப்பிட்டு பார்த்துட்டு ஜெனியூன் ரிவ்யூ சொல்கிறோம். ஓகே ஓகே ஓகே. பொய்யெல்லாம் சொல்ல மாட்டோம். இது நல்லா இருக்குன்னு நாங்கள் சொன்னால் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.
இல்லைன்னா ட்ரை பண்ணாதீங்க. பட்டு நீ என்ன சொல்ல வர? ஓகே, எனக்கு பிடிக்கல. பிடிக்கல, நல்லா இருக்கு. நார் மாரி இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. மீறியும் ட்ரை பண்ணி பார்ப்போமே எப்படி இருக்குதுன்ட்டு வேணால் பார்த்துட்டு நீங்களும் சொல்லுவீங்க நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லுவீங்க. எனக்கு ஓகே, நான் வந்து இதை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்ருவேன். நீங்களும் வேஸ்ட் பண்ணாமல் செஞ்சு நல்லா இல்லைனாலும் சாப்பிட்ருவீங்கன்னா செய்யுங்க. நூல் மாரி வருது நார். கிறிஸ்பியாக நல்லா இருக்கு. நல்லா இல்லை கொஞ்சம் நல்லா இருக்கு. இதனால ஓகே, நான் சாப்பிட்டா நல்லது தான். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன இது டிஃப்ரெண்ட்டாக செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டுட்டு நீங்களும் தான் சொல்லுவீங்க நல்லா இல்லைன்னு. இது ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் இல்லைன்றியா? ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான், ஆனால் வந்து டேஸ்டியான ஸ்நாக்ஸ் இல்லை. நான்லாம் வந்து பட்டு விட ரொம்ப வேர்ஸ்ட்டு. நான் பிடிக்கலன்னா ஒரு பொருள் நான் சாப்பிடவே மாட்டேன். எஞ்சினாலும் சாப்பிட மாட்டேன். பட்டுன்னா எப்படி தெரியுமா, எதுவும் அதனால அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ருவாங்க. பட் நான்லாம் சாப்பிட மாட்டேன். அதனால சாப்பிட மாட்டேன்னு சொல்லி சாப்பிடுவேன். நல்லா இருக்குதுனால தான் நான் சாப்பிட்றேன்னு சொல்ல வரேன். புரியுதா? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இது நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னா இதை நான் தொடவே மாட்டேன். வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு விட்டுருவேன். நல்லா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 90 ஜெனுன் மார்க், 97 மார்க் கொடுக்கலாம். 3% நல்லா இல்லை. அது 4 அது கூட 7 மார்க்கு தரலாம். 90 மார்க் ரிஜெக்டடு. நீ சொன்னதில்ல. ஓ, பெருஞ்சீரகம் போட்டேன், உப்பு போட்டேன், எல்லாம் போட்டேன். மதியம் பண்ண ப்ராஜெக்ட் ஃபெயிலியர். அப்படிலாம் இல்ல. சரி போனா போதடி சாப்பிடலையேட்டு உனக்கு வேற ஏதாவது பண்ணி தரணுமேன்ட்டு ஒரு ஐடியா எனக்கு. வேற திருப்தியா சாப்பிட்ட நீ? நான் திருப்தியா சாப்பிட்டேன். வாங்க இந்த டப்பா எடுத்து காட்டு செஞ்சது இது காமி. ஆமா, அப்பா வெத்தலை பாக்கு போட்டுருந்தாரு, அதனால வச்சுக்கிறேன் அவருக்கு. அப்புறமா சாப்பிடுவாருன்னு. அது ஒன்னுத்துக்கு பிரயோஜனம் இல்ல. அது உனக்கு தான் ஒன்னுத்துக்கு பிரயோஜனம் இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுக்கோங்க. வாழைத்தண்டு வாழைத்தண்டு சிப்ஸ் வந்து ஒன்னுத்துக்கும் உதவும். உனக்கு சரி இன்னொரு ஸ்நாக்ஸ் உனக்கு பண்ணி கொடுப்போமேன்ட்டு நான் களத்துல இறங்கினா நீ ஓவரா பண்ற. போண்டா மாதிரி போடாதா, பகோடா மாதிரி போடு. உத்துரா அவன் பத்தல ஒன்னும் பத்தல பாக்குறான். வெறும் வெங்காயம் தான் வரப்போகுது. அப்படிதான் இருக்கணும். பட்டு அப்படிதான் இருக்கணும். நான் இதுக்கப்புறம் நான் மாஸ்டர் செஃப்லாம் சொல்லவே மாட்டேன். நீ சொல்லவே வேணாம். நீ இதை எடுத்து யாரை கட்டிப்புட்டிய? அவர் எதுக்கு அவட மாஸ்டர்னு சொல்லணும், செஃப்னு சொல்லணும்? டீ பொங்குதான்னு பாரு, சிம்ல வை. டீ அது? ஆமா. பாரு அப்பா கேக்குறாரு வாழைத்தண்டு. என்னப்பா வேணும்? உங்களுக்கு தான் வச்சுக்கிறேன். எத்தாலும் பாருங்க. நீங்க நான் மதியம் கொடுத்தல வெத்தலை பாக்கு தானே போட்டிருந்தீங்க. அப்ப நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு மட்டும்தான் கப்புல போட்டு வச்சுக்கிறேன். அது வரைக்கும் இருக்குமா இருக்காதா, காலி கூட ஆயிடும்னு சொன்னல. காலி ஆயிடுச்சு. சொல்லுப்பா நீ. சொல்லணும்னா உண்மையை சொல்லணும். இங்க பாரு, பகோடா இல்ல சீரியஸா. மரிமாவுக்கு சப்போர்ட் எல்லாம் சொல்லக்கூடாது, உண்மையை தான் சொல்லணும். அப்படிலாம் இல்ல. நான் வந்து சூடா சாப்பிட்டேன்பா, மொறு மொறுன்னு இருந்தது. இது வந்து இப்ப ரப்பர் மாதிரி இது ஆறிடுச்சு. நீங்க சாப்பிட்டு பாருங்க. மொறு மொறுன்னு இருந்தா உங்க பல்லுக்கு மசி அது தானே. இப்ப சாப்பிட்டு பாருங்க, ரப்பர் மாதிரி நல்லா சாஃப்டா இருக்கும் பாருங்க. சாப்பிட்டு பாரு. நல்லாக்குதா அப்பா? டேஸ்டா இருக்குதாப்பா? என்ன சாப்பிடுறாங்க அப்பா? நீ வாய மூடலாம். அப்பா சாப்பிடுற நவுறு தீய விட்டுறாத. ஐயோ தீது பட்டு. ரெடி, டீயும் ரெடி. பகோடா அந்த தெருவுல வரைக்கும் வாசனை வருது. வருது.
அப்படியே ஊத்துவாங்க மொண்டு மொண்டு எண்ணெய எங்க மொண்டு மொண்டு இருத்து அள்ளி போடணும். இது என்ன பண்றப்ப? சரி சாப்பிடலாம். ஐயோ யார் அது சிரிக்கிறது? வச்சலா யார் அது சிரிக்கிறது? எப்படி சிரிக்கிற? எண்ணெய் கொஞ்சமா இருக்குது. எண்ணெய் ஊத்திக்க பாட்டில்ல இருந்து. அரை பாட்டில் ஊத்திட்டு மீதி அரை வச்சுக்கிறேன். சரி ஊத்து எண்ணெய. ஈவினிங் ஸ்நாக்ஸ் போண்டா, வடை, ஃபிங்கர் சிப்ஸ், பக்கோடா. டீயை காணோம். டீ எங்கப்பா? டீ குடிச்சிட்டாருப்பா. நான் வீடியோ எடுத்துட்டு வரதுக்குள்ள டீ குடிச்சிட்டுக்கிறாங்க. ஓகே பக்கோடா மட்டும் சாப்பிடுங்க. தூள் தூளாக கையாலே இது பண்ணி சாப்பிட்ருங்கப்பா. எப்படி ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்லா டிஃப்ரெண்ட்டாக? ஆமாம் ஆமாம், இதெல்லாம் நல்லா இருக்கு. இதெல்லாம் அதான் அவங்க பண்ண வேலை தான் தீச்சிட்டாங்க. மூஞ்சி கலர்லே என்ன ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி ரெடி பண்ண பார்த்தல 5 நிமிஷத்தில். அப்பா தான் வெங்காயத்தெல்லாம் தோலெல்லாம் உரிச்சு கழுவி குத்தாரு.